ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கூடையும் இந்த 5 ரோலும் ஒரு ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பீட்ஸ் பாருங்க. இந்த பீட்ஸு நான் பர்ஸு போடலாம், ஒரு ஹேண்ட்பேக் போடலான்னு நான் வாங்கியிருந்தேன். அதுக்காக அந்த ஹேண்ட்பேக்குக்கு ஒரு கீ செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கீ செயின். இது இந்த ஹேண்ட்பேக் போட்டு இந்த கீ செயின் ஆட் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது பாருங்க, ஆம்லா பீட்ஸில் போட்ட நெல்லிக்காய் பீட்ஸில் போட்ட கீ செயின் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்கும் என்னோட பீட்ஸு பாருங்க. நான் பீட்ஸும் சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒயர்ஸும் சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் ஒரு சகோதரி 1 கிலோ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த 5 ரோலு பாருங்க. இது கீ செயின் என்கிட்ட வீட்டில் இருந்த கீ செயினை நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் புது கீ செயின் வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்க, இது நாம் மல்டி கலரில் வைக்கிறோம்ல அந்த பீட்ஸு சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுவும் அப்படிதான் கீ செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது கப்பன் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இஷ்டம் தான். இது ரொம்ப அழகாக போட்டோம்னா, நிறைய போட்டோம்னா நிலவுலேசாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பர்பஸ் தான், நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மணி பாருங்க. இந்த மணி நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்க, பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. இது நம்ம மாதுளை முத்துக்கள் இருக்கு இல்லையா, மாதுளை முத்துக்கள் மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரியல் மாதுளை முத்துக்கள் மாதிரியே இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும், மாதுளை முத்துக்கள் மாதிரி. இது நான் ஒரு ஹேண்ட்பேக் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன், என்னோட பர்பஸ்க்காக. போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பார்த்துருந்துச்சி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணால் நான் போட்டு கொடுப்பேன். இது மாதிரி பீட்ஸு தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பீட்ஸு. இது ஹேண்ட்பேக் போடுறது, அதாவது நரம்பில் கோர்க்கிறது. அந்த நரம்பு பாருங்க, இதை விட தின்னாவும் இருக்கு. நான் இது ஒரு பேக்கெட் வாங்கினேன் பாருங்க. இந்த நரம்பை வச்சு தான் நான் இந்த இது போட்டிருக்கிறேன். இது ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க. இதுலேயே எவ்வளோ டிசைன்ஸ் நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஒன்றா டைம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது யாராச்சும் கேட்டிங்கன்னா வேணால் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதை விட இந்த கீ செயின் பாருங்க, செம்ம லுக்காக இருக்குது. வெளியில் எடுத்து பைக்கில் ஈக்கில் மாட்டிட்டு போனால் அவ்வளோ அற்புதமாக நல்லா இருக்கும் பாருங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கீ செயின் என்கிட்ட இருந்ததை நான் போட்டிருக்கேன். கலண்டே வந்துருச்சு போல இருக்கு, அது சரியாக ப்ரிப்பேர் பண்ணாதனால அதை நான் போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்க, இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஒயர்ஸு சேல் பண்ணுறேன்னு கேட்டு காமிச்சிடலாம் பார்த்தீங்களா. என்னோட ஒயர் சூப்பராக இருக்கும் பாருங்க. எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இதோ ஒயர் பாருங்க, செம்ம கலராக இருக்கும். ஒயரும் நல்லா அற்புதமாக நல்லா இருக்குது. வேணா வாங்கி பாருங்க, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாங்கி பாருங்க. இதோ சூப்பராக இருக்கும், ஒயர் நல்லா இருக்கும். இது 5 கட்டு போகுது. இது ஒரு பூஜை கூட. அவங்க எண்ணெய் பாட்டிலெல்லாம் வைக்கணும் சிஸ்டர், அதனால எண்ணெய் பாட்டில் சாஞ்சு விழுகாமல் இருக்கணும்னா நீங்களா இது ஃப்ளாட்டாக போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு டீச்சருக்கு தான் போகுது பாருங்க. எவ்வளோ அழகாக குமிழ் செட் பண்ணியிருக்கேன்னு குமிழ் வச்சு நீட்டாக போட்டு கொடுத்துட்டேன். இது கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கொண்டு போகிறக்காக இதே கலர்லையே கேட்டிருந்தாங்க. இது பிரேம் வச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு. நம்ம உள்ளே 1 kgக்கு மேலே நம்ம வெயிட் வைக்கலாம் பாருங்கள். காமிக்கிறேன். இது இல்லை, சும்மா ரஃப்பாக நான் காமிக்கிறேன். இது ஒயர்ஸ் வைக்க முடியா, 5 பண்டில் போடலாம். இது 1 கிலோ தான், ஆனால் 1 கிலோ வெயிட் தாங்குற அளவுக்கு இது இருக்குது. நான் வச்சும் பார்த்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒயர்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், பீட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நான் 2மே சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க சரிங்களா.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நிலவு லேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இது வந்துட்டு ஹேண்ட்பேக், பீட்ஸ் ஹேண்ட்பேக் போடுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்துட்டு என்னோடய வீடியோக்கு அப்படி லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது உண்மையாலுமே ஒரு பழுத்த மாதுளம்பழத்தை விதைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்கும். செம்ம டார்க்காக அழகாக இருக்குது. பாருங்கள், பீட்ஸ் ஹேண்ட்பேக் போடுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட காணொலியை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வர அனைவருக்கும் என்னுடைய தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.